ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் எப்படியெல்லாம் இருக்க போது பவித்ராது. அது மட்டும் இல்லாம செகண்ட் பினாலே டிக்கெட்டை யார் பண்ண போறாங்க, அதுக்கான அப்டேட் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமப்பா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் இந்த வாரம் கிட்டத்தட்ட 12 பேர் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலேவும் வின் பண்ணிட்டாங்க. மீதி 4 பேர் யாரு தான் அந்த சீட்டை வந்து பிடிக்க போறாங்க, இருக்கிற 4 சீட்டை. அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்டும் கிட்டத்தட்ட 12 பேர் கிட்ட இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் எலிமினேஷன் பிளஸ் அந்த டிக்கெட்டை யாரை வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்னு கூடிய கியூரியாசிட்டி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா யாரை தான் செலக்ட் பண்றது, செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்றது அப்படின்ற விஷயத்துல ஜட்ஜஸ்க்கும் ஒரு சில குழப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால அந்த விஷயத்த போஸ்ட்பான் பண்ணி அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த டாப் 4 கியூ லிஸ்ட்ல வந்து அவங்க வர கிடையாது. பட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் அந்த டாப் 4 ஸ்டேஜ்ல நிற்க வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த கியூ லிஸ்ட்லயும் இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ், இவங்களுடைய ஃபேன்ஸ், அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் கண்டிப்பாக மார்க் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வாய்ஸ்க்கு தனி செப்பரேட் ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜட்ஜஸும் ஆல்ரெடியே சொல்லியிருக்காங்க உங்களுடைய வாய்ஸ் தான் உங்களுக்கு ஹைலைட், அது மட்டும் இல்லாமல் ஹனி டிராப் வாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஒரு இனிமையான குரலான உங்களுடைய வாய்ஸ் வச்சு நீங்க கண்டிப்பா இன்னும் நல்லா முன்னேறணுன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஜட்ஜஸும் கொஞ்சம் அவங்கள வாழ்த்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த வாரம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.